நம் பாவங்களுக்காக மரித்த இயேசு இன்று நமக்காக உயிருடன் எழுந்திருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால், வாரத்தின் முதல் நாளில் காலையில் மகதலேனா மரியாள் கல்லறையில் போய் பார்க்குறாங்க. கல் அங்கே புரட்டப்பட்டிருக்கு. உடனே சீமோன் பேதுருவிட்டையும் யோவான்ட்டையும் சொல்கிறாங்க, அங்கே இயேசு இல்லை, அங்கே அவரை வச்ச இடத்த காணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பேதுருவும் யோவானும் அங்கே போடுறதுக்கு ஓடும்போது பேதுருவை பார்க்கும் யோவான் சீக்கிரமாக ஓடி போகிறாரு. ஓடி போய் கல்லறைக்குள்ளே போகலை. அங்கேருந்து குனிஞ்சு பார்த்து சீலைகள் வச்சுருக்கதை மட்டும் பார்க்குறாரு. ஆனால் பின்னாடி சீமோன் பேதுரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கல்லறைக்குள்ளே போய் பார்க்குறாரு. போய் பார்த்து சீலைகள் தனியாக கிடக்கிறதையும் அவர் தலையில் சுற்றப்பட்ட துணி தனியாக சுட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறாரு. அடுத்து முந்தி வந்த சீமோன் கல்லறை வந்த சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து, முந்தி வந்தன்னா யாருன்னா யோவான் கல்லறைக்குள்ளே அவருடைய தலையில் உள்ள துணி தனியையும் உடம்பில் உள்ள துணி தனியையும் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதை அவர் கண்டு இயேசு உயிர் தழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறாரு. ஆனால் அவர் மரித்தெழுந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். யாருன்னா மகதலேனா மரியாளும் பேதுருவும். பின்பு அந்த சிஷ்யர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனார்கள் என்பதாக இந்த வாக்கியத்திலே நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் தியானிக்க வேண்டும். மகதலேனா மரியாள் இயேசுவை காண அதிகாலையிலே எழுந்து செல்கிறாள். ஆனால் கல்லறைக்கு உள்ளே போய் சென்று பார்க்காதபடிக்கு கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டவுடனே அவளாகவே ஒரு முடிவெடுத்துக் கொள்கிறாள். இயேசு அங்கே இல்லை, அவரை யாரோ கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த உணர்வு இல்லாதவளாக காணப்படுகின்றார். இரண்டாவது, யோவான் முதலே வந்தும் கல்லறைக்குள் சென்று பார்த்தது சீமோன் பேதுரு சென்று பார்த்து கல்லறையிலே இயேசுவை சுற்றப்பட்ட துணி தனியையும் அவருடைய தலையில் சுற்றப்பட்ட துணி தனியையும் சுருட்டி வைக்கப்பட்டிருக்க காண்றாரு. கண்டும் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வடையலை. ஆனால் யோவான் உள்ளே போய் பார்த்து இயேசுவோட உடம்பை சுற்றின துணி தனியாக இருக்கிறதையும் தலையை சுற்றப்பட்ட துணி தனியாக சுருட்டி வைக்கிறதையும் கண்டு அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டு விசுவாசிக்கிறாரு. அப்போது நாம் இவர்கள் 3 பேரில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறோம்? மேலோட்டமாக எல்லாவற்றையும் கணித்து மகதலேனா மரியாளை போன்று காணப்படுகிறோமா? இல்லை சீமோன் பேதுருவை போன்று இறைவனோடு நாம் பயணிப்பதை போன்று காணப்பட்டும் ஆனால் இறைவனை குறித்த உணர்வில்லாமல் இருக்க போகிறோமா? இல்லை யோவானை போன்று கடவுளுடைய செயல்களை உணர்ந்து அவருடனே பயணிக்க போகிறோமா என்பதை செயல்படுவோம். இறையாசி.